அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வசனங்களிலிருந்து எப்படி தேவ சமூகத்திற்குள்ளாக போவதற்கான வழி இயேசுவின் மூலம் நமக்கு எப்படி திறக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நாம் ஆழமாய் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நாளின் சத்தியத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமத்தில் வருகிறப்பா, நாள் நம்முடைய வேதத்தை தியானிக்கும் போது வேதத்தின் அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தரும் மை அறியும்படிக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவ பிள்ளைகளே, வாசிக்கிறேன் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக இந்த வசனங்களிலிருந்து தான் எப்படி தேவ சமூகத்திற்குள்ளாக போகிற வாசல், அந்த வழி இயேசுவின் மூலம் எப்படி நமக்கு உண்டாயிருக்கிறது, அதன் மூலம் இப்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்க, இந்த வசனத்துல சொல்லுகிறார், சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு நமக்கு வழி உண்டாயிருக்கிறபடினால் இப்பொழுது விசுவாச நிச்சயத்தோடு என்ன செய்யுங்க, தேவ சமூகத்திலே சேரக்கடவோம், வாருங்க, தேவ சமூகத்துக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல நமக்கு தேவன் என்ன செய்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன பார்த்து வருகிறோம், எப்படி தேவ சமூகத்திற்கு போறதுக்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது என்றும், இப்போ எப்படி நம்ம அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க முடியும், வாழும்படி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்ற அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா என்ன செய்யறோம், பார்த்து வருகிறோம். வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கிறோம். ஏன் இப்படி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே? பாருங்க, நீங்க ஒவ்வொரு வாரமும் இந்த வசனங்களை கேட்க 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 என்ன ஆகுது பாருங்க. இந்த வசனங்கள் நம்ம பாருங்க, ஒரு வாரம் ஒரு வசனம், இன்னொரு வாரம் வேற ஒரு வசனம், ஒரு வாரம் ஒரு சப்ஜெக்ட், அடுத்த வாரம் வேற சப்ஜெக்ட், அப்படி பேசல. பாருங்க, ஒரு சத்தியத்தை எடுத்தோம் என்றால் அதை சில வாரங்களுக்கு நாம் தொடர்ச்சியா தியானிக்கிறோம். ஏன்னா இது வார வாரம் கேட்க கேட்க இந்த சத்தியத்தை நீங்க தெளிவா விளங்கி கொள்ளுவீங்க. இந்த வசனங்கள் ஆழமா உள்ள போயிடும். அப்போ இந்த வசனம் என்ன சத்தியத்தை கேட்டோமோ அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இவங்க வாழ்க்கை என்ன செய்கிறோம், மாறிடும். இப்போ நம்ம என்ன சத்தியத்தை கேட்கிறோம், தேவ சமூகத்திற்குள்ளாக செல்வதற்கு இயேசுவின் மூலம் வழி திறக்கப்பட்டிருக்குது. இப்போ அதனால தேவ சமூகத்துக்குள்ளா வாங்க. எபிரேயர் 4:16 அது இன்னும் தெளிவா சொல்றாரு, இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் தேவனுடைய சகாயம் செய்யும், அதாவது உதவி செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருபாசனத்தண்டலே தேவ சமூகத்திலே வாருங்கள் என்று ஆண்டவர் நினைச்சார், அழைக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சமயத்திலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம தேவ சமூகத்துக்குள்ளாக சென்று அவரோடு ஜபத்தின் மூலமாய் உறவாடுகிறவர்களாக, அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறவர்களாக, கர்த்தரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, நம்முடைய கேள்விகளை சொல்லி கர்த்தரிடத்தில் இந்த பதில் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக
இப்படியாக தேவனோடு ஒரு நல்ல நெருங்கிய உறவு கொண்டவர்களாக, இயேசுவின் மூலம் ஒரு நெருங்கிய தேவனோடு உறவு கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு கூட பாருங்க இந்த வசனங்களின் மூலமா என்ன செய்கிறார், பேசி வருகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? நம்ம முதலாவது பார்த்தோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு இருந்த தடையா இருந்த அந்த திரைச்சீலை இயேசுவினுடைய அந்த சரீரம் பலியிடப்பட்டதுனால திறக்கப்பட்டு விட்டது. அது முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், இயேசுவின் ரத்தம் இப்போ அந்த திறக்கப்பட்ட வழியின் மூலம் பிரவேசிப்பதற்கு தைரியத்தை என்ன செய்கிறது, தருகிறது என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, எப்படி இயேசு கிறிஸ்து மகா ஆசாரியராக, பிரதான ஆசாரியராக இப்போ தேவ சமூகத்துல நமக்காக நின்று கொண்டு இப்போ தேவ சமூகத்துக்குள்ள நம்மை வரவேற்க, இப்போ அந்த தேவ சமூகத்திற்கு திறக்கப்பட்ட அந்த வழியின் மூலமாய் நம்ம உட்பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம சுதந்திரிக்கிறவர்களாய் நம்ம மாற்ற, நமக்காக இரவும் பகலும் பிதாவின் சமூகத்திலே அவர் எப்படி வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்ற அந்த சத்தியங்களை பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், இப்போ வழி திறக்கப்பட்டாச்சு, இயேசு ரத்தத்தினால் தைரியம் உண்டாயிருச்சு. இப்போ அந்த அந்த திறக்கப்பட்ட வழியின் மூலம் நம்ம தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்பட நமக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார். அடுத்தது, இப்போ அந்த அழைப்புக்கு நம்மளை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாற்ற, முதலாவது எப்படி தேவன் நமக்கு ஒரு புது இருதயத்தை தந்து எப்படி நம்மளோட மனசாட்சியை சுத்திகரித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது, கடந்த வாரத்துல பார்த்தோம், எப்படி நம்முடைய சரீரத்தின் செய்கைகள், நம்ம இயற்கையா பார்த்தீங்கன்னா நம்மளோட சுபாவம் என்னன்னா, ஆதாம் முதற்கொண்டு மனுஷனுடைய ஜென்ம சுபாவமே நம்ம கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிறவர்கள். ஏதாவது ஒரு உபத்திரம் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, உடனே நம்ம என்ன செய்துருவோம், ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவோம். ஆனா அப்படிப்பட்ட சுபாவமுடைய நம்மை அவர் எப்படி வசனத்தினால் கழுவி சுத்திகரித்து இப்ப எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாற்றுகிறார், எப்படி அவருடைய சமூகத்துக்குள்ளாக வாருங்கள் என்று சொல்ற அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் எப்படி மாற்றுவதற்காக நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை வசனத்தினால் எப்படி கழுவுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ அடுத்த சத்தியத்துக்குள்ளாக வரப்போகிறோம். அது என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளை. இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அடுத்தது பாருங்க, வேதம் சொல்லுது, உண்மையுள்ள இருதயத்தோடும் நாம் தேவ சமூகத்தில் சேர கடவோம் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அடுத்தது ஆண்டவர் நாம் அவருடைய சமூகத்துக்குள்ளா வருவதற்கு அடுத்தது தேவன் நமக்குள்ளாக செய்திருக்கும் ஒரு பெரிய கிரியை என்னவென்றால், நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை அவர் என்ன செய்கிறார், தருகிறார். ரட்சிப்பின் இயேசுவினுடைய அந்த சிலுவை பலி, அவருடைய ரத்தம் இப்ப என்ன பண்ணுகிறது, நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி நம்முடைய இருதயத்தை உண்மையுள்ள இருதயமாக என்ன செய்கிறது, மாற்றுகிறது. ஏன் இந்த உண்மையுள்ள இருதயமா மாற்றுகிறதுனா என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. வாசிக்கலாம். இப்பொழுது யாத்திராகமத்துக்கு செல்வோம். பாருங்க, யாத்திராகமத்துல மோசேயின் வாழ்க்கையிலிருந்து இந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமும் இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். பாருங்க, அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தர் மோசேயை தேடி வருகிறார். எதற்காக? தம்முடைய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனின் கையிலே மிகுந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. பார்வோன் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு ரொம்ப கொடுமையான வேலைகளை கொடுத்து அவர்களை மிகவும் பாடுபடுத்தி கொண்டிருந்தார். அப்போ ஜனங்கள் தங்களுடைய மிகுந்த பாடுகளின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாங்க, கூக்குரல் இடுறாங்க. கூக்குரல் இட்டதுனால கர்த்தர் தாம் ஆபிரகாமோடைய பண்ணின அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இப்பொழுது தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படி
தமக்கு ஒரு ஊழியக்காரன் என்னது தேவை. தம்முடைய சார்பாக பாருங்க அனுப்புவதற்கு ஒரு ஊழியக்காரன் தேவை. அதுக்கு தான் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசையை தேடி வருகிறார். தேடி வந்து மோசையோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். பேசும்போது வருகிற வார்த்தைகளை தான் இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் இப்பொழுது 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாத்திரா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ள இருதயத்தை தந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, ஆதாமினுடைய பாவம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மனுஷனை எப்படிப்பட்டவனா மாற்றிருச்சு. வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பாருங்க, ஆதாம் பாவம் செய்த நாள் முதல் மனுஷனுடைய ஜென்ம சுபாவம் எப்படிப்பட்டதாயிருச்சு? அவன் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவனா என்ன செய்கிறான்? இருக்கிறான். இதான் மனுஷனுடைய ஜென்ம சுபாவம். அப்போ இதன் நிமித்தம் தான் பாருங்க, இப்போ கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மோசையை வந்து சந்திக்கிறார். சந்திச்சு, என் ஜனத்தை நீ எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறேன் வா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைச்ச உடனே பாருங்க, இப்போ மோசே சொல்ற அந்த வார்த்தைகளை கவனிங்க. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீங்க என்ன பார்வோனிடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்க, ஆனா பார்வோனிடத்திற்கு போக எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, நான் எம்மாத்திரம் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. பாருங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இததான் உண்மையுள்ள இருதயம் என்று நம்ம சொல்றது. அது என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை பாழாகி விட்டது. தேவன் நம்மை மகிமையான விதத்துல உண்டாக்குனார். அவருடைய சாயலாக உண்டு பண்ண, தேவ சாயலாக உண்டு பண்ண மனுஷன் பாவத்தின் நிமித்தம் அவன் பிசாசுக்கு அடிமையாகி பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையே மிகவும் என்ன செய்து விட்டது? கெட்டு விட்டது. அதனால இப்ப பாருங்க, மறுபடியும் கர்த்தர் நம்மளை ரட்சித்து மறுபடியும் நம்மளை என்ன செய்கிறாரு? அவருடைய சாயலாகவே நம்ம என்ன செய்கிறார்? திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். அப்போ உருவாக்குறதுக்கு தான் நம்மளை வந்து அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். சந்தித்து நம்மளை வந்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ ஆண்டவர் இப்படி நம்மோடு பேசும்போது பாருங்க, நம்முடைய இயற்கையான மறு உத்தரவு என்னது? அது இதான் பாருங்க, ஆண்டவரே, நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க, நீங்க என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்க, ஆனா இதுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இப்படின்னு மறு உத்தரவு சொல்லுவதுதான் மனுஷனுடைய இயற்கை சுபாவமாக என்ன செய்கிறது இருக்குது. பாருங்க, இதுதான் நம்முடைய சுபாவம். ஆனா யோசித்து பாருங்க, இப்படிதான் நம்ம வந்து பாருங்க, இங்க மோசே தன்னுடைய தகுதியின்மைய, நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுகிற அந்த தன்னுடைய இருதயத்தின் நிலைய ஆண்டவர் இடத்துல என்ன பண்றாரு? வெளிப்படையா என்ன செய்யறார்? பகிர்ந்து கொள்ளுகிறார். அதை வந்து அவர் என்ன செய்யல? மறைக்கல. ஆண்டவரே, எனக்கு உள்ளத்துக்குள்ள அவருக்கு தெரியுது, எனக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு தெரியுது,
ஆனால் இல்லை இல்லை இல்லை, நான்லாம் ரொம்ப தகுதி பெற்றவன் தான் ஆண்டவரே. அப்படியா சொல்லிட்டீங்களா, வாங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, தன்னுடைய இருதயத்துல இருக்கிற தன்னுடைய தகுதி இல்லை, நான் எம்மாத்திரம் என்ற அந்த தன்னுடைய இருதயத்தின் நிலைய மறைத்துட்டு வஞ்சகமா கர்த்தரிடத்துல போய் அவர் என்ன செய்யல பேசுறார். உண்மையா ஆண்டவர்கிட்ட தன்னுடைய நிலையை போய் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இது கர்த்தருக்கு ரொம்ப என்னது பிடிக்குது பாருங்க. ஏன்னா பாருங்க, அவர் இதை சொன்ன உடனே அடுத்தது பாருங்க, மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஓ நீ ஏமாத்துறன்னு உணர்ந்துட்டியா, ரொம்ப நல்லதுப்பா, இதை தான் நான் என்ன செய்த எதிர்பார்த்தேன். ஏன்னா அடுத்தது பாருங்க, இப்போ யாத்ரா 3ஆம் அதிகாரம் இப்போ 12வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறு உத்தரவு சொல்றாரு. அதற்கு அவர், நான் உன்னோடையே இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்ப யோசித்து பாருங்க, இங்க மோசே தன்னுடைய நிலையை ஒத்துக்கொண்டு அதை உண்மையாய் கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்தின போது கர்த்தர் அதை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். பரவாயில்ல, மகன் தன்னுடைய நிலையை ஒத்துக்கிறான், எனக்கு தகுதி இல்லாண்டவர், நான் எம்மாத்திரம் தான் அப்படிங்கிற அந்த அந்த நிலைக்கு தன்னுடைய பாவத்து நிமித்தம் அந்த உண்டான அந்த பரிதாப நிலையை அவன் உண்மையா ஒத்துக்கிட்ட உடனே இப்ப கர்த்தர் சொல்றாரு, நல்லதான்ப்பா, நீ ஏமாத்திரம்தான், ஆனா அவர் சொல்றாரு, நான் உன் கூட என்ன செய்வேன் இருப்பேன், நான் உன் கூட என்ன செய்வேன் இருப்பேன், இருக்கிறதுனால நீ என் ஜனத்தை என்ன செய்வ அழைச்சிட்டு வருவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாருங்க இப்போ அந்த எம்மாத்திரமா இருக்கிற அந்த மோசேயை என்ன செய்கிறார், தகுதியுள்ளவனாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். எப்படி அவர் அவங்க கூட என்ன செய்கிறார், இப்போ இருக்கிறார். அவர் சொல்ல, நான் இனி உன் கூட என்ன செய்வேன் இருப்பேன், இருக்கிறதுனால இப்போ நீ என்னது தகுதி உள்ளவனா மாறிடுற அப்படின்னு சொல்லி பாருங்க. அங்கே மோசே தன்னுடைய அந்த உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தரிடத்துல பேசுனதுனால இப்ப பாருங்க, கர்த்தர் அவனை பயன்படுத்துறதுக்கு வழி என்ன செய்து உண்டாகுது. ஆனா பாவம் என்ன பண்ணிருச்சு பாருங்க, நம்ம பாருங்க, பாவத்தினால தகுதி இழந்துட்டோம், எம்மாத்திரமான மனுஷர்கள் தான் நம்ம. கர்த்தரால பயன்படுத்துறதுக்கெல்லாம் தகுதியெல்லாம் நமக்கு என்னது கிடையாது, அதுதான் உண்மை நிலை. ஆனா பாவம் என்ன பண்ணிடுது, சில நேரம் நம்முடைய இருதயத்தை வஞ்சகத்தன்மை உள்ளதா என்ன செய்யுது, மாத்திட்டு நம்ம என்ன பண்றது கிடையாது, தேவ சமூகத்துக்கு வரும்போது திறந்த உள்ளமா இருக்கிறது கிடையாது. நம்முடைய உள்ளத்தின் அந்த நிலையை உண்மையாய் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்ளாதவர்களாய் நம்ம என்ன செய்துடுறோம், மாறிடுறோம். வஞ்சகமா என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடறோம், வஞ்சகமுள்ள இருதயத்தோடு நம்ம என்ன செய்யறோம், நடக்க ஆரம்பிச்சிடறோம். பாருங்க, இதை நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா அவருடைய மனைவி சப்பிராள் அவருடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னா என்றான். பாருங்க, இங்க ஒரு உண்மையில்லாத இருதயத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது உண்மையுள்ள இருதயம் ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். பாருங்க, அது என்னது உண்மையுள்ள இருதயங்கிறது? என்னது?
நம்முடைய தேவ சமூகத்துல நம்முடைய எம்மாத்திர நிலை, கர்த்தர் இல்லைன்னா நம்ம எப்படி ஒண்ணு இல்லை, நான் எவ்வளோ இப்படிப்பட்ட அசுத்தமான பாவி என்பதை ஒரு உணர்ந்த நிலை எப்பொழுதுமே என்ன செய்யணும், இருக்கணும் பாருங்க. அப்பதான் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் மகிமை நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் பாருங்க. அது உணரும் போதுதான் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், அவருடைய பாவ மன்னிப்பின் அந்த மகிழ்ச்சியினால என்ன செய்ய முடியுது, நிரப்ப முடியுது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அந்த இயேசுவின் ரத்தத்தின் மகிமையினால் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், அப்பதான் நிரப்ப முடியும் பாருங்க. உணர்வற்ற இருதயத்துல கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. அப்போ இங்க பாருங்க, அனனியா சப்பீரால் உண்மையற்ற இருதயம், ஒரு வஞ்சக இருதயத்தோடு எப்படி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வர பார்க்கறாங்க. வர்றதுனால இப்ப அவங்களால தேவ சமூகத்துக்குள்ள எப்படி வர முடியல. அவங்களோட வஞ்சக இருதயம் எப்படி அதை தடுத்துருதுங்கிறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பாருங்க. பாருங்க, இங்க அனனியா சப்பீரா வராங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் மேல் வீட்டு அறையில அப்போஸ்தலர் மேல ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 120 பேர் மேல ஊற்றப்படுகிறார். அதன் நிமித்தம் பாருங்க, பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் எருசலேம் பட்டணத்துல வருது. ஆவியானவர் ஆச்சரியமான கிரியைகளை அங்க என்ன செய்கிறார், நடப்பிக்கிறார். நடப்பித்ததுனால பாருங்க, அநேகர் தங்களுடைய பாருங்க காணியாட்சி, தங்களுடைய சொத்துக்களை விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல என்ன செய்தாங்க, நிறைய பேர் கொண்டு வந்து தங்களுடைய காணிக்கைகளை இப்படியாக கர்த்தருடைய சமூகத்துல படைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்கள்ல இப்படி எருசலேம் பட்டணத்துல எழுப்புதல் வந்தபோது, அப்போ அதே போல அனனியா சப்பீரால் என்ற 2 நபர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களும் தங்களுடைய காணியாட்சியை, அதாவது தங்களுடைய சொத்தை வித்துட்டு இப்போ எல்லாரும் போல தாங்களும் எப்படி கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, மனுஷர் பார்வைக்காக ஒரு காரியத்தை செய்யும்படி என்ன பண்றாங்க, தங்களுடைய விற்ற அந்த கிரயத்துல ஒரு பங்கு என்ன பண்றாங்க, வஞ்சித்து வீட்டிலேயே வச்சுட்டு இப்போ மீதி பங்கு என்ன பண்றாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. வைக்கும்போது அவங்க என்ன காண்பிக்க விரும்புறாங்க பாருங்க, எங்க சொத்தெல்லாம் வித்து மொத்தமா கர்த்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனுஷர் பார்வைக்கு காட்ட பாக்குறாங்க. ஆனா உண்மை என்ன, இவருடைய இருதயத்துல வஞ்சம் வருது. கிரயத்துல ஒரு பங்கு வீட்டுல ஒளிச்சு வச்சாச்சு, இன்னொரு பங்கு தான் தேவ சமூகத்துல படைக்கிறாங்க. ஒரு வஞ்சகமுள்ள இருதயத்தோட வர்றாங்க. வர்றதுனால என்னாச்சு பாருங்க, அங்கே பேதுரு பரிசுத்த ஆவியினால அங்கே பாருங்க அனனியாவுடைய பாவத்தை அங்கே பாருங்க கர்த்தர் பேதுரு மூலமாக அங்கே பாருங்க அனனியோட பாவத்தை அங்கே பேதுரு பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தி அவரோட பாவத்தை சுட்டி காட்டி ஏன் இப்படி தேவனிடத்துல பொய் சொல்றப்பா, ஏன் இப்படி வஞ்சிக்கும்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்தன்னு சொல்லி அவனோட பாவத்தை அங்கே கண்டித்து என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். இப்ப அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அப்ப பாருங்க, இங்க அனனியா சப்பீரால் ஒரு வஞ்சகமான இருதயத்தோடு தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசிக்க பார்க்குறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்துல வஞ்சகம் இருந்ததுனால அவர்கள் பாருங்க பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அங்கே வெளிப்பட்டு அங்கே அனனியா என்ன செய்கிறார், மரித்து போகிறார். அவர்கள் துணிகரமாக தேவ சமூகத்துல பொய் பேச நினைத்ததுனால அவர்கள் அனனியா அன்னைக்கு என்ன செய்கிறாரு, செத்து விழுந்தார்கள். ஏன், வஞ்சகம் உள்ள இருதயம், பொய்யான இருதயம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட வஞ்சகம் பொய்யான இருதயம் இருக்கிற வரைக்கும் நம்ம தேவ சமூகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. தேவன் வஞ்சகமான இருதயத்தை என்ன செய்யறார், வெறுக்கிறார்.
ஆனா உண்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். உண்மையுள்ள இருதயங்கிறது என்னது? அது நம்முடைய எம்மாத்திர நிலையை உணர்கிறது. உணர்ந்து அடுத்தது அது அந்த இருதயத்துல ஒரு உணர்வு இருக்குது. என்னுடைய தகுதி இயேசு ஒருவர் தான்யா, இயேசுதான், அவர் ரத்தம் தான் என்னுடைய தகுதி என்பதை உணர்கிறது தான் என்னது? உண்மையுள்ள இருதயம். அப்போ ஆண்டவர் ரட்சிப்புல என்ன பண்றாரு? இந்த வஞ்சகமுள்ள இருதயத்திலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு? விடுவிக்கிறார். அனனியா சப்பிராளுக்குள்ள இருந்த அந்த வஞ்சகமுள்ள இருதயம், இந்த போலித்தனமான இருதயம், கர்த்தரையே ஏமாத்துறதுக்கு இங்கே அனனியா என்ன செய்கிறார்? முயற்சி பண்ணுகிறார். இந்த ஏமாற்றுகிற இருதயத்திலிருந்து நம்மை விடுவித்து கர்த்தர் நம்மை மோசேயை போல உண்மையுள்ள இருதயத்தை நமக்கு தருகிறார். ஒரு உணர்வுள்ள இருதயம். என்னில் எனக்கு ஒரு தகுதியும் தேவ சமூகத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நான் தகுதியை இழந்து விட்டேன் பாவத்தில். ஆனால் இப்ப என்னோட தகுதி என்ன? இயேசு என்னுடைய தகுதி. இயேசு அவருடைய ரத்தத்தினால் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அவர் எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அதனாலதான் நான் தேவ சமூகத்துக்கு வருகிறேன் என்று அந்த ஒரு உண்மையுள்ள உணர்வுள்ள இருதயம் உண்டாகுது. பார்த்தீங்களா? அந்த இருதயம் வரும்போதுதான் இப்ப நம்ம தேவ சமூகத்துக்குள்ளாக என்ன செய்யலாம்? தைரியமா வரலாம். இப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ள பாருங்க, இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்போ இப்படியாக கர்த்தர் நம்மை அனனியா சப்பிராளை போல கொண்டிருந்த அந்த வஞ்சமுள்ள இருதயத்திலிருந்து விடுவித்து நம்ம உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மோசையை போல மாற்றிருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, அந்த வஞ்ச இருதயத்திலிருந்து மனம் திரும்பி விட்டு மோசையை போல உண்மையுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்துல உன்னுடைய எம்மாத்திர நிலையை உணர்ந்துட்டு கர்த்தர் ஒருவரே என்னோட தகுதி என்பதை அறிந்து கர்த்தர் மேல் முழு விசுவாசத்தை வைத்து உடைய சமூகத்துக்குள்ள வாங்க. உங்களோட விண்ணப்பத்தை சொல்லுங்க. உடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபித்து முடித்தல். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறப்பா. நாளை கேட்டது அற்புதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதனால நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே அனனியா சப்பிராளை போல வஞ்சமுள்ள இருதயத்தோடு இருக்கிறார்கள், பொய்யான இருதயத்தோடு இருக்கிறார்கள், அதனால நம்முடைய வார்த்தையின் மூலம் அப்படிப்பட்ட சுபாவங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரித்து இந்த பிள்ளைகளை மோசேயை போல உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாற்றி அதன் மூலம் உம்முடைய நீதி, உம்முடைய பாவ மன்னிப்பின் அந்த வெளிச்சத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அந்த தகுதியை கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள்ல உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக தங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்தில் சொல்லி தங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையோடெல்லாம் மாற்றுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.